வணக்கம். 2026 யூனியன் பட்ஜெட்டோட முக்கியமான அம்சங்கள பத்தி ஒரு 5 நிமிஷத்துல சுருக்கமா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இந்த எண்கள்லாம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தப் போகுதுன்னு ஒரு சின்ன அலசல் பாத்திரலாம். இந்த பட்ஜெட்ல ஒரு விஷயம் இருக்கு. அது இந்திய சரித்திரத்திலே முதல் முறையா நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது நிஜம்தான். இந்தியாவோட வரலாற்றுல முதல் தடவையா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது சின்ன விஷயமா தோணலாம், ஆனா மரபுகளை உடைக்கிற ஒரு புது தொடக்கமா கூட இருக்கலாம், இல்லையா? சரி, நாம பட்ஜெட்டோட நம்பர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நாம எல்லாரும் பட்ஜெட்னு சொல்றோமே, ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அந்த வார்த்தையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுல இத ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய வரலாற்று பயணத்தோட ஒரு பகுதி. அதாவது 1860ல முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுல ஆரம்பிச்சு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம்னு தொடர்ந்து இப்போ 2026ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தாக்கல் செஞ்சது வரைக்கும் இது ஒரு நீண்ட பயணம். சரி, வரலாறு போதும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்பர்ஸ். இந்த முழு பட்ஜெட்டையும் புரிஞ்சுக்க நீங்க 4 நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல பட்ஜெட்டோட மொத்த சைஸ் அப்பா 53.47 லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய தொகை! இந்த பணம்தான் வர்ற ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டு வளர்ச்சிக்கும் மத்த திட்டங்களுக்கும் அரசாங்கம் செலவு பண்ண போகுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேபெக்ஸ்னு சொல்லப்படுற மூலதன செலவு. இது எதுக்குன்னா ரோடு, பாலம், பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டுறதுக்கு. இது இப்போதைக்கே மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கு போடுற ஒரு பெரிய முதலீடு. நிறைய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும். நிதி பற்றாக்குறை, சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்தோட வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப். ஒரு மாதிரி கடன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இத மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 4.3% கட்டுப்படுத்தணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். கடைசியா பொருளாதார வளர்ச்சி. நம்ம பொருளாதாரம் கிட்டத்தட்ட 7% வளரும்னு ஒரு கணிப்பு இருக்கு. இது நடந்தா நிறைய புது வேலைகள் உருவாகும், மக்களோட வருமானமும் அதிகமாகும். ஓகே, இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் பின்னாடி ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையா? அது என்ன தத்துவம், என்ன ஐடியால இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குன்னு இப்ப பாப்போம். இதுதான் அந்த மந்திரம். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம். அதாவது புதுசா ரூல்ஸ் கொண்டு வர்றது, அதை சரியா செயல்படுத்துறது, அது மூலமா ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை நாட்டுல கொண்டு வர்றது. இதுதான் இந்த பட்ஜெட்டோட கோர் ஐடியா. இந்த மந்திரத்துக்கு 3 முக்கிய கடமைகள் இருக்கு. 1. எக்கானமிய நல்லா வளர வைக்கிறது. 2. மக்களோட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேத்துறது. 3. ரொம்ப முக்கியமா, வளர்ச்சியோட பலன் ஒரு சிலருக்கு மட்டும் போகாம எல்லாருக்கும் சமமா போய் சேருதான் பாத்துக்கிறது. சரி, இந்த நல்ல ஐடியாலாம் பேப்பர்ல இருந்தா போதுமா? பணம் எங்க போகுது, எந்தெந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா, சிங்கம் தின்னும் பங்கு, அதாவது பெரிய தொகை உள்கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தான் போகுது. இது ஒரு வீடு கட்ட அஸ்திவாரம் போடுற மாதிரி. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பொருளாதாரம்ங்கிற பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா மேல எழும்பும். இந்த உள்கட்டமைப்புல ரொம்ப முக்கியமானது 7 புது அதிவேக ரயில் வழித்தடங்கள். இது வெறும் வேகமா போறதுக்கு மட்டும் இல்ல, பெரிய நகரங்களை இணைக்கும்போது பிசினஸ், வியாபாரம் எல்லாமே இன்னும் வேகமா வளரும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சில வரிகளை குறைச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருட்கள் மேல இருக்கிற சுங்க வரி குறைஞ்சிருக்கு. சோ சில இம்போர்ட்டட் பொருட்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டெண்டு இலைகள் மேல வரிய குறைச்சிருக்கிறது பீடி தொழில நம்பியிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். இந்த வருஷம் உங்க பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. போன வருஷம் கட்டின மாதிரியே தான் இந்த வருஷமும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ரொம்ப முக்கியமான கேள்வி. அரசாங்கத்துக்கு பணம் எங்க இருந்து வருது, அது எங்க போகுது? அதாவது நம்மளோட வரி பணம் எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க பாருங்க, அரசாங்கத்துக்கு வர்ற ஒவ்வொரு ரூபாயிலையும் 24 பைசா கடன் வாங்கித்தான் வருது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த கடனை நாம தான் வட்டியோட கட்டணும். மத்தபடி நம்ம கட்டுற இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டில இருந்து தான் மீதி பணம் வருது. அதே மாதிரி செலவாகிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 22 பைசா மாநில அரசுகளுக்கும் 20 பைசா நாம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்குமே போயிடுது. இதுக்கப்புறமா தான் மத்த திட்டங்கள், பாதுகாப்பு செலவுகள் எல்லாம் வருது. மொத்தத்துல சொல்லணும்னா இந்த பட்ஜெட் உடனடியா நமக்கு லாபம் தர்ற விஷயங்களை விட நம்ம நாட்டோட நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இது எதிர்கால இந்தியாவுக்கான ஒரு முதலீடு மாதிரி. சரி,
நம்ம அலசல் இதோட முடியுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பட்ஜெட்ல சொன்ன விஷயங்கள்ல இந்த அதிவேக ரயில் திட்டங்களா இல்லனா தொழில் வளர்ச்சிக்கான முதலீடுகளா எது இந்தியாவோட எதிர்காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க பதில சொல்லுங்க.